அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சுகாதார ஆய்வாளர் நிலை 2 காலி பணியிடங்கள் குறித்து நேற்றைய தினம், அதாவது 30/7/2026 டிபிஹெச்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற எம்ஆர்பி தேர்வின் அடிப்படையில் 2026 ஜூலை மாதம் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வில் வெற்றி பெற்று கலந்தாய்வில் கலந்து கொண்டு பணி கிடைக்காத தேர்வர்கள் தங்களுக்கு மீதமுள்ள பணியிடங்களை ஒதுக்கி கொடுக்குமாறு 40க்கும் மேற்பட்ட குறைதீர்ப்பு மனுக்களை சிஎம் செல்லுக்கு ரெக்வெஸ்டாக பண்ணியிருக்காங்க. அதற்கான விளக்கமாக தான் இந்த லெட்டரை டிபிஹெச் கொடுத்துருக்குறாங்க. அரசாங்கம் மனுதாரர்களுக்கு அளிக்கக்கூடிய இந்த பதில் கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசாணை எண் 337 நாள் 2/8/2019 அடிப்படையில் தமிழ்நாட்டில் 1641 சுகாதார ஆய்வாளர் நிலை 2 பணியிடங்கள் மட்டும்தான் உள்ளது எனவும், அது ஒவ்வொரு ஆண்டும் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக தேர்வு நடத்தப்பட்டு பூர்த்தி செய்யப்படும் எனவும், அதில் கலந்தாய்வுகள் கலந்து கொண்டவர்களுக்கு அடுத்த ஆண்டு மீதி பணியிடங்களை கொடுக்க வழிவகை இல்லை என்பதை தெளிவாக இதில் தெரிவித்திருக்காங்க. மேலும் இந்த ஜிஓ நம்பர் 337 குறித்தும், தமிழ்நாட்டில் சுகாதார ஆய்வாளர் நிலை 2 மொத்த பணியிடங்கள் குறித்தும், அதில் காலியாக உள்ள பணியிடங்கள் குறித்தும் கடந்த மாதம் ஜூன் 8ஆம் தேதி ஒரு முழு வீடியோவை போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கான முழு விளக்கம் கிடைக்கும். மேலும் தமிழ்நாட்டில் கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்பாக சுகாதார ஆய்வாளர் நிலை 2 பணியிடங்களை 2716 பணியிடங்கள் கூடுதலாக உயர்த்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு டிபிஹெச் சார்பாக ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதோடைய நிலை இன்னும் பெண்டிங்கில் தான் இருந்துகிட்ருக்கு. அந்த மனு மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து நிதித்துறையிலிருந்து அந்த பணிகளுக்கான நிதியை ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்குவதன் மூலமாக தமிழ்நாட்டில் சுகாதார ஆய்வாளர் நிலை 2 காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும். மேலும் இந்த ரெக்வெஸ்டேஷன் லெட்டரை நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன். அது எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ.